வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சில பல விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன். என்ன கற்றுக்கிட்டேன், என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. காலையில் எழுந்துச்சு ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சார். ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சு. கீழே வந்து பார்த்தா அப்படியே சம்மர்ஸ்லாம் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. ரோமன் ரென்ஸ்க்கு செத்ராலன்ஸ். சரி நம்ம டிவிலலாம் வராதுன்னு சொல்லிட்டு நான் லேப்டாப் ஓப்பன் பண்ணி லேப்டாப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வெடப்பா போன மேட்ச்சில் ரோமன் ரென்ஸ் வின் பண்ணிட்டான். அந்த மேட்ச்லாம் பார்த்து முடிச்சோன்னா நம்ம தம்பி வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம்னு சொல்லிட்டு இருந்தான். சரி அப்படியே கொஞ்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்தேன். எப்பயும் போல பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி முடிச்சு அப்படியே ரொம்ப நாளாக ஓப்பன் கோட் ஏஜென்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படி கற்றுக்கிட்டு அப்படியே மதிய உணவுக்கு சாம்பார்லாம் வாங்க போயிட்டேன். சாம்பார் பொரியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மதியத்துக்கு மேலே நேற்று பதிவுக்கான வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். மொட்டை மாடியில் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். க்ளவுட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு திடீர்னு கொஞ்சம் தான் கழிச்சு பார்த்தா மழை வந்துருச்சு. நம்ம குட்டி கொஞ்சம் சும்மா எல்லாம் மழையில் விளாண்டுருந்தேன். என்னையும் கூப்பிட்டா மழையில் விளாட்றதுக்கு. சரி நானும் சும்மா எல்லாம் போய் மழையெல்லாம் விளாண்டுட்டேன். எங்கள் அம்மா திட்டம் நல்லாவே தெரியும். சரி அப்படியே விளாண்டுட்டு மீன் தொட்டியை கழுவணும்னு சொன்னால் சரி அப்படியே நம்ம குட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அம்மா வந்து குலதெய்வம் கோயில் போகலான்னு சொன்னாங்க. சரி அப்படியே அம்மாவும் தம்பியை கூட்டிட்டு குலதெய்வம் கோயில் போயிட்டோம். இந்த கோயில் வந்து மலைக்கு நடுவில் ரோட மாதிரி ஒரு ரிவர் ஓடும். அதுக்கு நடுவில் தான் அங்கே இருக்கும். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோயில் கன்னிமாரம்மன் சொல்லுவாங்க. கோயிலெலாம் போயிட்டு பக்கத்துலேயே முருகன் கோயிலாக இருக்கும். அப்படியே 2 கோயில் போயிட்டு வந்துட்டோம். சாமிலாம் கொண்டு வர வழியில் ரெயின்போலாம் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு வர வழியில் ஒரு முட்டைக்காலம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கடையிலையும் பாட்டி முட்டைக்காலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சும்மா தான் இருக்கும். ஓப்பன் கோட்டில் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மா கடைக்கு ஒரு வெப்சைட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா வந்து ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாங்க. சரி இன்னைக்கு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வெப்சைட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுத்த நண்பர்களே. இந்த ப்ராம்ப்ட் வச்சு ஒரு நீட்டாக வெப்சைட் பண்ணியாச்சு. இந்த வெப்சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியா பற்றி நல்லா லேர்ன் பண்ணிட்டு நான் அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். அது என்ன நம்புறது, நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க தெரியும் நண்பர்களே. இதோட டே முடிச்சிடுறேன். அது வரைக்கும் தொடர்பில் இருக்கவும்.